flipkart ஆப்ல எப்படி வந்து பே லெட்டர் இஎம்ஐ யூஸ் பண்ணி ப்ராடக்ட் வந்து பர்ச்சேஸ் பண்றது அப்படிங்கறத இந்த வீடியோல நம்ம டீடைலா வந்து பார்க்க போறோம். பார்க்கிறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ள போலாம். flipkart ஆப் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. கீழே வந்து அக்கௌண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணதுமே இங்கே வந்து flipkart பே லேட்டர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்துருக்கும். ஸோ flipkart பே லேட்டர் நீங்கள் வந்து ஆக்டிவ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஆக்டிவ் பண்ணிக்கோங்க. ஆக்டிவ் பண்ணாதான் உங்களுக்கு flipkartல பே லெட்டரில் இஎம்ஐ ஆப்ஷன் வந்து வரும். அதை வச்சு நீங்கள் வந்து ப்ராடக்ட்ஸ் வந்து வாங்க முடியும். எப்படி வந்து ஆக்டிவேட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரியலனா நம்ம சேனல் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதை பார்த்துட்டு ஆக்டிவேட் பண்ணிடுங்க. ஒன்ஸ் நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிட்டீங்கன்னா இங்கே flipkart பே லெட்டர் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க, அதை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா இஎம்ஐ ஆப்ஷன் வந்து உங்களுக்கு இங்கே இருக்கும். அதுக்கப்புறம் பே லெட்டரில் வந்து சம் அமௌண்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. பே லெட்டரில் இருக்கக்கூடிய அமௌண்ட்டை வந்து நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக யூஸ் பண்ணி அப்படியே ப்ராடக்ட்ஸ் வந்து வாங்க முடியும். இஎம்ஐயில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா இஎம்ஐக்கு மட்டும் நீங்கள் வந்து யூஸ் பண்ண முடியும். இந்த இஎம்ஐ ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பே லெட்டர் ஆக்டிவேட் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வராது. நீங்கள் வந்து கொஞ்சம் பே லெட்டர் யூஸ் பண்ண தான் உங்களுக்கு இந்த இஎம்ஐ ஆப்ஷன் அப்படின்றத எனபிள் பண்ணுவாங்க. ஸோ எடுத்தோடனே உங்களுக்கு வந்து வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து டவுட் தான். நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிட்டு செக் பண்ணி பாருங்கள். வந்துருச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, வரலன்னா நீங்கள் கொஞ்ச நாள் யூஸ் பண்ணிட்டு இருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இஎம்ஐ ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் பே லெட்டரில் உங்களுக்கு வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா பே லெட்டரில் வந்து எனக்கு 6000 இருக்குது. அதுக்கப்புறம் இது இஎம்ஐயில் பார்த்தீங்கன்னா 40,000 rupees வந்து இருக்குது. இப்போ இந்த 40,000 இஎம்ஐ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த 40,000 அமௌண்ட்டுக்கு நம்ம வந்து இஎம்ஐயில் ப்ராடக்ட்ஸை வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம். அப்படி நம்ம ஆர்டர் பண்ணிட்டு இஎம்ஐ எப்போ வந்து கட்டணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் மந்த் வந்து 5th டேட்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இஎம்ஐ வந்து கட்டியாகணும். ஸோ இப்போ எப்படி வந்து இந்த இஎம்ஐ யூஸ் பண்ணி நம்ம ஃப்ளிப்கார்ட்டில் ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து உங்களுக்கு என்ன ப்ராடக்ட் வேணுமோ அந்த ப்ராடக்ட் நீங்கள் எடுத்துக்கலாம். எடுத்ததுமே கீழே பார்த்தீங்கன்னா பை நோ அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணதுமே ஸ்கிப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரைஸ் டீடைல்ஸ்லாம் இருக்கும். கீழே கண்டினியூ ஆப்ஷன் இருக்கும், கண்டினியூ கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா சஜஸ்ட் ஃபார் யூ அப்படின்னு வந்து இருக்கும். flipkart பே லெட்டர் அண்ட் இஎம்ஐ அப்படின்னு வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஆக்டிவேட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே ஆப்ஷன்ஸ் வந்து ஷோ ஆகும். அதில் வந்து அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் அதை கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பே இன்ஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா வந்து லேட்டரில் இருக்க அமௌண்ட் அப்படியே வந்து போகிற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் இஎம்ஐ ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்திருக்கும். அதில் கீழே பார்த்தீங்கன்னா செலக்ட் இஎம்ஐ பிளான் அப்படின்னு வந்து கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா 3 months 6 months 9 months 12 months இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து டியூரேஷன் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட்டும் வந்து கொடுத்துருப்பாங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா வந்து 3 monthsக்குலாம் வந்து நோ காஸ்ட் இஎம்ஐ உங்களுக்கு வந்து வரும். அதுக்கு மேலே போக போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து இருக்கும். பட் ஒரு சில ப்ராடக்ட்ல பார்த்தீங்கன்னா வந்து 2-3 மாதத்துக்கே பார்த்தீங்கன்னா நோ காஸ்ட்டில் வந்துருக்கும். அது ஒரு ப்ராடக்ட் பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த இஎம்ஐ வந்து அந்த நோ காஸ்ட் இஎம்ஐ சிஸ்டம் வந்து மாறும். நீங்கள் வந்து இந்த செலக்ட் பண்ண கிளிக் பண்ணி பார்க்குறப்ப டியூரேஷனு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து எவ்வளோ அமௌண்ட்டு, அதுக்கப்புறம் வந்து இன்ட்ரெஸ்ட், எல்லா டீட்டெயில்ஸுமே நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த டேட்டில் எது கன்வீனியண்ட்டாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் அந்த மந்த்தை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிட்டு கன்ஃபார்ம் கொடுத்துட்டு நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ப்ராடக்ட் வந்து ஆர்டர் ஆகிடும். ஒன்ஸ் இந்த மாதிரி நீங்கள் ஆர்டர் பண்ணிட்டீங்க, அதுக்கப்புறம் இந்த இஎம்ஐ எப்போ கட்டணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஃப்ளிப்கார்ட்டில் நீங்கள் வந்து அக்கௌண்ட் செக்ஷன் போனீங்கன்னா பே லெட்டர் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த பே லெட்டர் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இங்கே உங்களுக்கு பில் வந்து ஜென்ரேட் ஆகும். நீங்கள் அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா வந்து அமௌண்ட் வந்து பே பண்ணுற மாதிரி வந்திருக்கும். இப்போ நீங்கள் இந்த மந்த் ஃப்ளிப்கார்ட்டில் பே லெட்டர் இஎம்ஐ யூஸ் பண்ணி ப்ராடக்ட் வந்து ஆர்டர் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் மந்த் 5th டேட்குள்ளே பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த அமௌண்ட்டை வந்து கட்டி ஆகணும். இப்போ வந்து 3 months வந்து கொடுத்துருக்கீங்கன்னா 3 monthsம் பார்த்தீங்கன்னா வந்து 5th டேட்குள்ளே பார்த்தீங்கன்னா நீங்கள் அமௌண்ட்டை வந்து கட்டி ஆகணும். நீங்கள் எத்தனை மந்த் கொடுத்துருக்கீங்களோ அத்தனை மந்த் பார்த்தீங்கன்னா வந்து கரெக்டாக அந்த 5th டேட்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த அமௌண்ட்டை கட்டி ஆகணும். இப்போது ஃப்ளிப்கார்ட்டில் இந்த பே லெட்டர் பேஜ்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பில் வந்து ஜென்ரேட் ஆகி வந்து ஷோ ஆகும். இங்கேவே நீங்கள் அதை கிளிக் பண்ணி ஈஸியாக பார்த்தீங்கன்னா அமௌண்ட்டை வந்து பே பண்ணிக்க முடியும். ஃப்ளிப்கார்ட் ஆப்ல எப்படி வந்து பே லெட்டர் இஎம்ஐ யூஸ் பண்ணி ப்ராடக்ட் வந்து பர்ச்சேஸ் பண்றது அப்படிங்கறத இந்த வீடியோல டீடைலா தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. எது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க, எல்லாருக்குமே ரிப்ளை பண்றேன்.